வணக்கம். நெருப்பு தமிழர். தேரோட்டம். சிங்கமுனரி தேரோட்டம் அப்படின்னா உண்மையிலேயே மக்களுக்கு பரவசமான ஒரு கொண்டாட்டம் தான். பல லட்சம் மக்கள், குறைந்தது ஒரு 1,00,000 5 லட்சம் பேர் மக்கள் கூடக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். இதில் மிகச்சிறப்பு தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு சிறப்பு இங்கே ஒன்று இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 முதல் 5 லட்சம் தேங்காய்கள் உடைக்கப்படும். இப்படி எங்கேயாவது தேர் திருவிழாவில் தேர் நிலை குற்றிய பிறகு இது நடந்துருக்குதா? இது எங்கேயுமே நடந்திருக்காது. அது மட்டும் இல்லை, ஊரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேர், பெரிய தேர் சின்ன தேர் 2 தேரையும் எடுத்துகிட்டு வந்து கல்வன் மீது ஏற்றி ஊரை பாதுகாக்கிறாங்க. இந்த வரலாறும் ஒன்று இருக்குது. இது எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மட்டுமல்ல, இந்த ஊர்கள் சிங்கமுனரி அப்படின்னு சொன்னால் ஆன்மீகத்தினுடைய தனிச்சிறப்பு பெற்ற ஒரு மண், சித்தர்கள் வாழுகின்ற ஒரு மண். அது மட்டும் இல்லை, இந்த ஊரில் இன்னொரு சிறப்பு என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா, கடலை மிகவும் ரொம்ப கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டுமல்ல, இங்கே வந்து கயிறு, அதற்கப்புறம் தேங்காய்களுக்கும் பல சிறப்பு பெற்ற ஒரு ஊர். இங்கே இந்த தேங்காயெல்லாம் வந்து குத்தகைக்கு எடுக்கிறவங்கெல்லாம் எல்லா அந்த பகுதிகளில் ஒரு 35 பஞ்சாயத்து இருக்குது. குத்தகைக்கு எடுக்கிற எல்லாரும் ஐயனாருக்கு தேங்காய் ஒரு ஒவ்வொரு மரத்துலையும் ஒரு 5 தேங்காயை வச்சுருப்பா அப்படின்னு குத்தகைக்கு விட்டு எடுப்பாங்க. அந்த குத்தகைக்கு விட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குத்தகைதாரர்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த தேங்காயை பறிக்கும்போது ஐயனாருக்குன்னு ஒவ்வொரு மரத்துக்கு ஒரு 5 தேங்காயை ஒதுக்கிடுவாங்க. ஒதுக்கி இப்படி அந்த 35 பஞ்சாயத்தில் இருக்கக்கூடியவங்களும் தங்களுடைய நேர்த்தி கண்களை நிறைவேற்றுறாங்க. இன்றைக்கு வந்து நடைமுறையில் எனக்கு பிள்ளை இல்லை, என்னுடைய வாழ்க்கை நல்லா இல்லை, எனக்கு நல்ல சுகம் வேண்டும், உடல் ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு என்னென்ன அவங்களுக்கு தேவையான வேண்டுதல் இருக்கோ எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தேரோட்டம் இந்த உலகத்திலேயே நம்ம சிங்கமுனரி தேரோட்டம் அப்படின்னு சொன்னால் பெருமை தாங்க. இது மட்டுமல்ல, தேர் வந்து இருக்கும்போது பயங்கரமாக வெயில் இருக்கும். எல்லாரும் சட்டைக்கிட்டையெல்லாம் கழட்டி போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதற்கப்புறம் அந்த தேரை வந்து இழுக்கும்போது ஒரு 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் தேரை ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட வெயில் அடிக்கும். தேரை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துக்கிட்டு இருப்போம். அதற்கப்புறம் கொஞ்சம் தூரம் வருவோம். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த வானிலை மாற்றம் தெரியும். அந்த வானிலை மாற்றம் தெரிஞ்ச உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது மேகம் வந்து கருக்க ஆரம்பிக்கும். தேர் வந்து நிலை கூற்றும் போது மழை வரும். இன்று வரையில் இது இருக்குது. இதுதான் எவன் ஒருவன் எனக்கு சாமியே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறான்ல, அவனுக்கெல்லாம் இதுதான் சவுக்கடி, செருப்படி அப்படின்னு சொல்லலாம். இயற்கை தான் இங்கே தெய்வம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமும் கூட. தேர் நிலை குற்றிய பிறகு அடிக்கிறாங்க பாருங்க தேங்காய். இது இந்த வரலாற்றில் உலகத்திலேயே எங்கேயும் இல்லைன்னு சொல்லலாம். அதாவது இந்த தெற்காசியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேர்